இந்த கதைலாம் வேணாம், நான் கேட்குற கேள்விக்கு சொல்லு. சரி, நீ இவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்றல்ல. ஆமா. சரி, யெகோவா ஷாலோம் யார் பேர் வச்சாங்க சொல்லு. ஆமா, உன் பேர்லயே இருக்கு, சொல்லு. யார் வச்சாங்க சொல்லு. இந்த கதைலாம் வேணாம்ப்பா. தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிட்டு போ. சரி, இப்போ பைபிள் படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட வாதாடு. பாய். என்ன யாரு? நம்ம ஆள் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். என்னவா? சும்மா 2 லைன் பைபிள்ல படிச்சிடுறது, சும்மா வாக்குவாதம் வந்துடுது. கேட்டா நான் பாஸ்டர் பொண்ணுன்றது. பைபிள்ல ஆண்டவர் பத்தி போட்டிருக்க எல்லா நாமத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னோடனே இந்த ஏகோவா தேவன் ஏகோவா தேவனோட பாட்டு பாடி காமிக்கிறான். வந்துட்டு சரியா அப்படியா, ஒரு தேவனோட எந்த இடத்துல வச்சாங்கன்னு கேட்கும் போது முழிக்கிறான். எந்த பேரு கேட்ட? அவ பேரே கேட்டேன். அந்த அம்மா பேரு ஷலோமி, நான் ஷலோம் பேரு எப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு ஆன்னு முழிச்சு எங்க அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டா அவ. நிறைய பேருக்கு ஆண்டோட பேரே தெரியல. ஒன்று பேர் தெரிய மாட்டேங்குது, இல்லை பேர் தெரிஞ்சா அது எந்த சுச்சுவேஷனில் யார் வச்சா அதுக்கு மீனிங் என்ன, அதோட கதை என்ன, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம். நீ சரி அவளை கேட்டியே, நான் உன்னை கேட்குறேன். அந்த யெகோவா ஷாலோம் அப்படிங்கிற பேர் யார் வச்சா? இது கண்டிப்பாக ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல வச்ச பேர் தான். ஏதோ ஒரு பயந்தாங்குழி வச்சிருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டே கதை சொல்றியா நீ? சரி சொல்லிடு, பேரே சொல்லிடு. நம்ம தலை கிடியன் தான், நம்மள மாதிரியே பயந்தாங்குழி. ஆனா சொன்ன காரியங்களை செஞ்சு முடியும். கிடியனுங்கிற பேர் வந்து அந்த பைபிள்ல கிடியன் பேர் வருது. இப்போ எல்லா உலகத்துல எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த கிடியன் பைபிளை தான் கொடுக்குறாங்க. அந்த கிடியன்ஸ் சொல்லிட்டு அது ஒரு குரூப் வந்து போராளிட்டு. ஆமா, அந்த ஃபியரை போக்கடிக்கிறதுக்கு, டு ஸ்ப்ரெட் பீஸ். வாட் அன் ஆப்ட் நேம் இல்ல? ஆமா. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வச்சாங்கிறத உனக்கு பிரஷ் அப் பண்ணவா? நான் பண்ணுங்க. கிடியனுக்கு அதை சொல்லலாமா? so that you can get brushed up. எனக்கும் சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் brush up ஆகும். தாராளமா. இன்னைக்கு எபிசோட் இத பத்தி தான். ஆமா. Gideon was one of the judges. ஆமா. He comes after a lady judge, Deborah. ஆமா. Deborah was a very wonderful, அதாவது ஒரு லேடி வந்து ஒரு ஜட்ஜா இருக்க முடியுமா? இப்பெல்லாம் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். இப்பெல்லாம் வந்து பாஸ்டர்ஸே லேடிஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது தடை பண்ற காலம். ஆனா அந்த காலத்துல Deborah, she was a judge who judged Israel. So after Deborah, எல்லாம் நம்ம இஸ்ரேல் ஜனங்க தான் தெரியுமே. இப்போ பாரு, ஒரு ஆள் வந்துட்டே இருக்கணும், தலையாக இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க போன உடனே திருப்பி பின்னால் மற்ற சிலை வழிபாடும், ஐடல் வர்ஷிப்பும், மற்ற பேகன் வர்ஷிப்புக்கும் அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆஃப்டர் டெபோரா there was no one to judge Israel. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அகெயின் they started sinning against God and they backslided and they started doing things ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. உடனே என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர் சும்மா இருப்பாரா? தான் பிள்ளைங்களாச்சே, அவரை திருப்பி மீட் எடுக்கணும்ல. உடனே என்ன பண்ணிட்டாரு, மீதியானர் கையில் வந்து அவரை ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ 7 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மீதியானர்கள் வந்து இவங்க கஷ்டப்பட்டு உழுது நிலத்துல அந்த கோதுமை, வார் கோதுமை அதெல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் ரெடியாக வைப்பாங்க. ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கிற டைம், லைஃப் ஸ்டாக்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், வார் கோதுமையாக இருக்கட்டும், வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து ஆண்டவர் விட்டுட்டார் மீதியான. ஏன்னா நீ என்ன வந்து சேவிக்கலை, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் யூ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணாங்க, அகெயின் த சேம் ஸ்டோரி. உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு ஒரு ஆளை கொடுங்க, someone to take care of us, someone to lead us to victory. இவங்களெல்லாம் அகேன்ஸ்டாக பண்ணோம் அப்படி இப்படின்னு அழுது போய் குகையிலெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா இவனுங்க அட்டூழியம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த டைமில். ஆமாம், உயிருக்கு பயந்து.
அந்த டைம்ல தான் ஆண்டவர் வந்து கிடியனை வந்து தேர்ந்தெடுக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னா, அவன் வந்து இதே மாதிரி ஒரு வைன் ப்ரெஸ்ல வந்து அவன் வந்து அந்த வார்கோதுமையை அடிச்சுட்டு இருக்கான். பயந்து மீதியானுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ திருட்டுத்தனமா அங்கே அந்த வைன் ப்ரெஸ்ல இருந்து இவன் வந்து அடிச்சுட்டு இருக்கான். பண்ணும்போது அங்கே பார்த்தா தேவதூதன் வந்து நிற்கிறார். தேவதூதன் வந்து நின்றுக்கிட்டு, நான் வந்து உன்னை வந்து ஐம் செலக்டிங் யூ, நீ வந்து இஸ்ரேல் ஜனங்களை லீட் பண்ண போற, அவங்களுக்கு வந்து இவங்களை மீதியானுக்கு அகேன்ஸ்டாக நீ லீட் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை வந்து நீ யூ கோயிங் டு டேக் தம் டு விக்ட்ரி, இவங்களை எல்லாரையும் முறியடிக்க போற, எனிமீஸ் எல்லாம் சாகடிக்க போற, அப்படி இப்படின்னு ஒன்னே இவருக்கு ஒன்றும் புரியல. குறைக்கு அவரு ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வந்துட்டு கூப்பிடுறாரு, மைட்டி வாரியர்னு கூப்பிடுறாரு. நானே இங்க பயந்துட்டு நெல் அடிச்சுட்டு இருக்கேன். ஆமா, ஒளிஞ்சிட்டு நெல் அடிச்சுட்டு இருக்காரு அவரு, வார்கோதுமை அடிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து என்ன கூப்பிடுறாரு, மைட்டி வாரியர். மைட்டி வாரியர்னு கூப்பிட்டோடனே ஆண்டவர் தானா, நிஜமாவே என்னதான் கூப்பிடுறாரா, என்னதான் இது பண்றாரா அப்படின்னு ஒரு பயத்திலே அவன் வந்து பண்றான். அப்போ அவன் என்ன பண்றான், டு டெஸ்ட் பண்ற மாதிரி என்ன பண்றான், அவன் வந்து பலி வைக்கிறான். பலி வச்ச உடனே அவர் வந்து அதை தொட்டு நெருப்புனால அதை அப்படியே ஹி கன்சியூம்ஸ் இட். கன்சியூம் பண்ண உடனே அதுக்கு இன்னொரு பயம். என்ன பயம்னா, முகமுகமா நான் தேவதூதனை பார்த்துட்டேனே, நான் சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பயம். அந்த பயம் இல்லை, டோன்ட் வரி, ஐ எம் தேர் வித் யூ, நான் இருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சமாதானத்தை கூறுறாரு பாரு. உடனே ஒரு ஆல்டர் ரெடி பண்ணிட்டு அதுக்கு வந்து யெகோவா ஷாலோம்னு பேர் வச்சாங்க. ஸோ தட் இஸ் த நேமிங் செரமனி ஆஃப் ஜெகோவா ஷாலோம். சமாதானத்தின் தேவன். என்னதான் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து மேலே பயம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து நம்ம கூட இருந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அவன் சமாதானத்தின் தேவன் வைக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் சொல்றாரு, நீ போய் வந்து அந்த பாகாலோட அந்த ஐடல்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து தகர்த்து போட்டுரு, அந்த ஆல்டர்ஸ் எல்லாத்தையும் தகர்த்து போட்டுரு. அவங்க அப்பா கட்டி வைக்கிறாரு. God calls Gideon. ஆனால் எந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஹிஸ் ஃபாதர் பாலுக்கு ஆல்டர்லாம் கட்டி வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து பாலுக்கு பூசாரி பையனே தேர்ந்தெடுத்த மாதிரி, சால்வேஷன் கொடுத்த மாதிரி அவர் கூப்பிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாகால் நீ போய் உங்கள் அப்பா உண்டு பண்ண அந்த பாகாலோட ஆல்டர் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி போடு அப்படின்னோடனே பயப்படுறான். ஆனாலும் என்ன பண்ணுறான், ஆண்டவரோட வார்த்தையை கீழ்ப்படியணும்ல, அதனால நைட்டோட நைட்டாக போயிட்டு அவன் எல்லாத்தையும் உடச்சி போடுறான். உடச்சி போட்டோன்னே இதெல்லாம் காலையில் எல்லாரும் வந்து பார்த்து ஐயோ உடச்சி போட்டாங்கன்னொன்னே இவனை இது பண்ணுறதுக்கு வராங்க. He was not afraid to proclaim that, but he was afraid to do that in front of everybody. ஸோ நைட்டோட நைட்டாக போய் உடச்சிட்டு இது பண்ணிடுறான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, டிஃபெண்ட் பண்ணுறாரு. பாகால் வந்து ஆண்டவராக இருந்தால் லெட் ஹிம் கண்டென்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். லைக் அவன் வந்து பாதுகாத்துக்கிட்டோம், தன்னோட பேரை பாதுகாத்துக்கணுமா, தன்னோட கீர்த்தியை பாதுகாத்துக்கணுமா, லெட் ஹிம் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஜெருபால் அப்படின்னு சொல்லிட்டு கிடியனுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு அவங்க அப்பா. வேணா உனக்கு எகேன்ஸ்டாக நீ வேணா ஃபைட் பண்ணி வேணா வாங்கிக்க, ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் பாகால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கலாட்டெல்லாம் நடக்குதா, இந்த கலாட்டெல்லாம் நடந்தோடனே இவன்லாம் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டான்னு புரிஞ்சு போச்சு அவர் மீதியானுக்கும் அமலேக்கிட்ஸ். இவங்க 2 குரூப் தான் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. உடனே கிடியன் என்ன பண்ணுறான், ஹி டேக்ஸ் அப் தட் லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஹி ப்ளோஸ் அ ட்ரம்பட் ஊதின உடனே ஜனங்களாம் வந்துடுறாங்க. ஜனங்களாக வந்த உடனே போருக்கு போகணுங்கிறதுக்கு, போருக்கு வரீங்களா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் நைட்டில் இவனுக்கு உதறுது பயம். நிஜமாவே என்னதான் கூப்பிட்டீங்களா, இருக்கிறது கோத்திரத்திலே சின்ன கோத்திரம் மனாசே கோத்திரம், அந்த மனாசே கோத்திரத்திலே இருக்கிறதுலே சின்ன குடும்பம் எங்கள் குடும்பம், வீக்கான குடும்பம் எங்கள் குடும்பம், அதுலேயே சின்னவன் நான், என்னதான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் சேம், நானும் அப்படிதான். சின்னவன் சொல்றாரு. அப்போ அவருக்கு என்ன வயசு, 2 வாலிப பிள்ளைங்களுக்கு அப்பா. அவரு மிடில் ஏஜ் ஆல்மோஸ்ட் 40-50 இருக்கும், அந்த வயசாவது இருக்கும். அந்த வயசுல வந்து அவர் கேட்குறாரு, என்னதான் கூப்பிட்டீங்களா, நான் சின்னவன் வீக்குன்னு சொல்லி எந்த வயசுல கேட்குறாரு, பயந்து இருந்துட்டு அப்படி கேட்குறாரு. வாலிப பையனை கூப்பிடல, நல்ல ஒரு மிடில் ஏஜ் மேனை கூப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் அவன் சொல்கிறான், கோச்சுக்காதீங்க தயவு செஞ்சு, நான் ஒரே டெஸ்ட் வைக்கிறேன். அப்போ என்னென்னா அந்த ஆட்டோட ஃப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது ஆமாம் கோட் மாதிரி இருக்கும்ல, அந்த நூலை போட்டுட்டு இதில் மட்டும் தண்ணி இருக்கணும்,
மற்ற இடம்லாம் ஈரமாக இருக்கணும் அப்படிங்கிறான். நைட்டு பனி பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி அது மட்டும் ஈரமாக இருக்குது. பக்கத்தில் லேண்டு இது தரையெல்லாம் ட்ரையாக இருக்குது. ட்ரையாக புழிஞ்சு பார்த்தா அவ்வளோ தண்ணி ஒரு போல் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். உடனே அப்படியே அவனுக்கு நம்பிக்கை வரல. இது காஞ்சிருக்குன்னா அவன் இது வந்து தற்செயலாக நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த வாட்டி இது காஞ்சிருக்கணும், லேண்டெல்லாம் ட்ரையாக இருக்கும், ஈரமாக இருக்கணும் அப்படின்ட்டு. உடனே அதையும் ஆண்டவர் சைலண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வேலை ஆகணும்ல. அவருக்கு வந்து ஹி வாண்ட்ஸ் டு சின்னவனை எடுத்து தான் ஹி வாண்ட்ஸ் டு டூ கிரேட் திங்ஸ், அது ஒன்று இருக்குது. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ரிடீம் இஸ் பீப்புள் ஆல்சோ. ஸோ அவர் வந்து அப்படியும் பண்ணுறாரு. பண்ண உடனே அதுக்கப்புறம் ஓகே நம்புறாரு. நம்பின பிறகு என்ன பண்ணுறாங்க, இவன் ட்ரம்பட் ஊதிய வர சொன்னான் பாரு, வாரியர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பீப்புள் வந்து சேர்ந்தது 32,000 பேர். 32,000 பேர் வந்தோடனே ஆண்டவரே யோசிக்கிறார், இவ்வளோ பேரை போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு. என்ன சொல்லுவாங்க, என் பலத்தினால்தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்க சொல்லிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் he doesn't give away his glory for anything. ஸோ அது பண்ணுறோன்னே அவர் சொன்னார், யாருக்கெல்லாம் பயமாக இருக்கோ அவங்கெல்லாம் ஓடிட சொல்லிடு, ask them to just leave. எத்தனை பேர் போனாங்கிற, 5 10 100 கணக்கில் கிளம்பிட்டாங்க. 22,000 பேர் போயிட்டாங்க. சரி, 22,000 people left. பயத்தில். அப்போ ஏதோ ஒரு பயத்தில் தான் வந்து நிற்கிறானுங்க. 32,000 பேர் அசம்பிள் ஆனது. மீதியாக இருந்தது 10,000 பேர். அவர் வாட் ஹி ஃபீல்ஸ், 10,000 பேரும் ஜாஸ்திடா, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பேர்ல வந்து அகெயின் அப்போதான் அதுல தண்ணியை குடிங்கடா, தண்ணி குடிக்க சொல்றாரு. அப்போ யார் வந்து நக்கி இந்த நாய் அனிமல்ஸ் பண்ற மாதிரி கையில் அப்படி எடுத்து, ஒரு கை வந்து அவங்களோட ஆர்மர் மேலே இருந்துச்சு. ஸோ அப்படி வச்சு லேப் பண்ணி சாப்பிட்ட தண்ணி குடிச்ச அவங்கள எத்தனை பேர்னு பார்த்தா 300 பேர். அந்த 300 ஜாஸ்தி தான் அவருக்கு. ஆண்டவருக்கு ஒரு ஆள் போதும். ஆனால் 300 பேர், சரி ஓகே 300 பேராக வரட்டும்னு சொல்லிட்டு மீதி 9,700 பீப்புள் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 22,000 பீப்புள் போனாங்க, அப்புறம் 9,700 பீப்புள் போயிட்டாங்க. மீத்த 300 பேரை வச்சுக்கிட்டு he goes to fight against this Midianites and Amalekites. அதுக்குள்ள அவங்களுக்கு 2 பேர் சேர்ந்துறாங்க, அந்த குரூப் சேர்றாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த கேம்ப்ல அவங்கெல்லாம் கேம்ப் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க எல்லாருமே. இவங்கெல்லாம் வந்து போயிட்டு இவங்க அடிச்சிடணும், இஸ்ரேல் ஜனங்களை அடிச்சிடணும்னு. ஆனாலும் இவருக்கு அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்குது. போய் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்க போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 300 பேர் கையிலையும் ஒரு பானை, ஒரு டார்ச்சு, ஒரு ட்ரம்பட், இந்த 3 திங்ஸ் கொடுத்துட்றாங்க. நான் சொல்லும்போது நான் செய்கிற மாதிரியே செய்யுங்கன்னு 300 பேரை 3 இதாக பிரிச்சிடுறாங்க. 3 குரூப்பாக பிரித்து 100 பேராக அந்த கேம்பை சுற்றி உட்காந்து வைக்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது காட் நோஸ். ஸோ காட் சேஸ், நீ கோ அண்ட் லிசன் டு வாட் தேர் சேயிங். அவங்க என்ன அந்த கேம்பில் என்ன பேசிக்கிறாங்கன்னு இப்போ கேட்ட உடனே அங்கே ஒருத்தன் பேசிக்கிறான் இன்னொருத்தன்ட்ட, நான் வந்து ஒரு கனவு கண்டேன்டா, அது வந்து ஒரு பார்லி கோதுமையோட ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் மேட் ஆஃப் பார்லியில் அது வந்து அப்படி உருண்டு நம்ம கேம்ப் மேலே வந்து எல்லாத்தையும் நம்மளை அடிச்சு போட்டுருது. அது கண்டிப்பாக கிதியனோட பட்டியம் தான் அது, விச் இஸ் கம்மிங் அகேன்ஸ்ட் அஸ். நம்ம எல்லாம் வந்து வி டோன்ட் ஸ்டாண்ட் அ சான்ஸ் அப்படி இப்படின்னு உடனே இவங்க தைரியம் வந்துடுது. ஓஹோ, நம்மளே இவங்கள பயந்தா அவனுங்களே நம்மளை பத்தி கனவு விஷயம் எனிமஸ்க்கு வருது, நம்மளை பத்தின விஷயம் இது வந்த உடனே இவனுக்கு தைரியம் வந்துடுது. தைரியம் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, அட் அ டைம் என்ன பண்றாங்க, தே ஜஸ்ட் அந்த இதுக்குள்ள இப்படி மறைச்சு வச்சுக்கிறாங்க. மறைச்சு வச்சுட்டு ஒரே டைம்ல தே பிரேக் ஆல் த திங். அப்படின்னு வெளிச்சம் பட்டுன்னு, இருட்டா இருக்குது இல்லையா, வெளிச்சம் பட்டுன்னு வந்துடுது. ட்ரம்பட் ஊத ஆரம்பிச்சுறாங்க. ட்ரம்பட் ஊத ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆயிடுது. எங்க அடிக்கிறான், யார் அடிக்கிறான், நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறானா, நம்ம அடிக்கிறானான்னு சொல்லிட்டு அவனே வெட்டிக்கிட்டு அவன் இது பண்ண கன்ஃபியூஷன். ஆமா. ஸோ அந்த கேம்ப்ல வந்து ஓரேப் ஜீப் 2 லீடர்ஸ் இருந்தாங்க, மீடியானேட் லீடர்ஸ். அவங்க 2 பேரையும் இது பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்கள பர்சியூ பண்ணிட்டு போயிட்டு ஜேபா அண்ட் சல்மனாங்கிற 2 கிங்ஸையும் அவங்க வந்து அவர் கொலை பண்ணி போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா he gets like 70 children, 70 sons. அப்புறம் he judges Israel for 40 years. நல்ல 40 வருஷம் பீஸாக இருந்தது. எல்லாரும் they asked him to be நீங்கள் ராஜாவாயிடுங்க. அவர் ராஜாவாக எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, நான் வந்து நியாயம் தீர்க்கிறேன், லைக் ஐ வில் பி a ஜட்ஜுங்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் he dies, goes and gets gathered to his father.
இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா ஆனால் அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தா கொடுமையாக இருக்குது. One of his son, Abimelech, he kills all his 70 sons and the brothers எல்லாரையும் கொலை பண்ணி போட்டு அவன் ராஜாவாகணும்னு நினைச்சு அது ஒரு கலாட்டா போயிடுது. ஸோ இட்ஸ் லைக் இஸ்ரேல் ஹிஸ்ட்ரியில் வந்து எவ்ரி டைம் there's a rise, there's a fall, there's a rise, there's a fall. இது வந்து இஸ்ரேலுக்குன்னு இல்லை, நம்மளும் ஐ திங்க் லாஸ்ட் இதுலேயும் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ். ஆனால் நம்ம லைஃப்லேயும் நிறைய வாட்டி we keep like we trust in the Lord when someone is there to push us. எல்லாரும் என்கரேஜ் பண்ணி ஏதாவது நல்ல வசனம் அது இது சொல்லும்போது அப்படி இருக்கும். அப்புறம் யாராவது புஷ்ன்னு காத்திறங்கின பலூன் மாதிரி திருப்பி நம்ம ரொம்ப பாவத்தில் போகலைன்னா கூட ஆண்டவர் மறுதளிக்கிறது, ஆண்டவர் நம்பாத இருக்கிறதே ஒரு பெரிய பாவம். பிரச்சனை தான். ஆமாம், நம்ம வந்து ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம யூஸ் ஆகலைன்னா கூட ஐ திங்க் தட் இஸ் நாட் ரைட் இன் காட்ஸ் ஹேண்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸோ தட் வாஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஜெஹோவா ஷாலம். எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உண்மை சொன்ன போகிறேன். உன் ஃப்ரெண்டு ஷலோமியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஈவன் தோ தே ஹாவ் த நேம் ஆஃப் இந்த பைபிள் நேமு, நிறைய பேருக்கு அதோட ஆரிஜின் தெரியாது, எதுவும் தெரியாது. ஸோ ஐ திங்க் உனக்கு அது ப்ரஷ் அப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கிடியனோட ஸ்டோரி. ஆமாம், ஆக்சுவலி கிடியனோட ஸ்டோரி வந்துட்டு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி வேர் இட் சேஸ் லைக் யாருமே அதான் கிரினே சொல்லணும் நான் தானா அப்படியான்னு நிறைய பேர் வந்துட்டு when God calls, he always calls someone from the lowest. இப்போ ஜீசஸ் வந்துட்டு நம்ம எர்த்க்கு வரும்போதே he came through a manger, ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் வந்து and he changed the whole world. ஸோ எவ்ரி ஸ்டோரி இந்த பைபிள் அதுதான். பட் வென் கிடியன் வந்துட்டு எல்லாத்துக்கும் டெஸ்ட், எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் அந்த டவுட் இருக்கும் போது ஈவன் சீயிங் பீயிங் அ 40 மிடில் ஏஜ் மேன், he still like நான் வாலிபனா இருக்கும் எப்பா இருப்பா. ஒன் திங் ஐ வாண்ட் டு மென்ஷன், கிடியன் லைஃப்ல வந்து ஒன் திங் அவன் பண்ண தப்பு என்னன்னா, அந்த சண்டைக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வரான் பாரு, அதெல்லாம் வச்சு ஒரு எஃபோர்ட் பண்றான். அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க தான், எப்படா ஏதாவது ஒன்று கிடைக்குமா, விக்கிரகம் மாதிரி கிடைக்குமா, அது ஆராதி. ஸோ தே ஆல் ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் தட். தே மிஸ் அவுட் த காட், மிஸ் அவுட் தி ஒன்லி ட்ரூ காட் அண்ட் தே ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் த எஃபோர்ட். ஸோ அது வந்து அவனோட டவுன்ஃபாலுக்கு அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கு. So I think being a human in this whole world, people only see what they want to see. Like என்ன சொல்றேன்னா, கடவுள் வந்துட்டு ஒரு நபரா, ஒரு பர்சனா, ஒரு பொருளா இருக்கணும்னா அதை பார்த்து தான் பிலீவ் பண்ணோன்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம பைபிள் வந்துட்டு we walk by faith not by sight, அந்த இதுதான் ஜீசஸ் பிரேக் பண்றாங்க. ஸோ அதனால தான் இஸ்ரேல் பீப்புள் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து தே பேக்ஸ்லைட் டு ஐடலிசம். அந்த ஐடலிசமை பார்த்து ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, செய்கிறாங்க ஒரு வழிபாட்டில் வந்துட்டு, அப்போ காடோட கிரேஸ் போயிடுது, இதாகிடுது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேயுமே இருக்குது, பட் தே மேக் கிராஸ் ஆஸ் அன் ஐடல்ஸ் சில இடத்துல. பட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் கிடியன், இப்போ நிறைய வாலிபங்களுக்கு வந்துட்டு கிடியன் மிஷன், கிடியன் இதுன்னு பேசுகிறாங்க. பட் நம்ம டீனேஜர்ஸ்க்கு பேசுகிறோம். பட் த teenager was not Gideon was not a teenager. He was a 40-year-old with 2 sons, teenage வாலிபர் பசங்களுக்கு அப்பா. ஸோ அப்போ அவருக்கு தைரியம் இல்லை, டவுட்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் காட் மேட் ஹிம் a warrior. He triumphed. அந்த ஒரு பெரிய அந்த வார்ஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் ட்ரையம்ப் பண்ணி ஒரு ஜட்ஜாக ரூல் பண்ணியிருக்காரு from nothing. So my dear friends and family, anybody is watching, so if you think நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி நினைக்காதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இந்த பைபிள் வந்துட்டு இட் இஸ் ஃபார் த மீக் அண்ட் வியரி தான். ஸோ இட் டேக்ஸ் ஸோ காட் சூசஸ் அஸ் டு ஃப்ளிப் த வேர்ல்டு, அந்த உலகத்தோட காரியங்கள் எல்லாத்தையும் உடைக்க. ஏன்னா நம்ம வந்துட்டு கடவுள் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பீப்புள் ஹூ ஹேவ் ஃபேம், பவர் வந்துட்டு கத்துற ஒரு டைமில் மறுதளிச்சிருவாங்க. பட் எவ்ரிபடி ஹேஸ் கிடியன் இன் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் நம்ம வந்துட்டு ஃபெய்த்க்கு ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணோம். இந்த மாமே கரெக்ட் தானே? வெரி கரெக்ட். யெகோவா ஷாலோம் நம்மோடு இருக்கிறார். நம்ம வந்துட்டு let us put our hearts and mind towards God. And thank you for watching us. See you next time.